பார்லி இருக்கா. அப்போ இந்த உழக்கால இது அரைக்க அப்படி சொல்லுவா அந்த காலத்தில். இந்த உழக்கால ஒரு உழக்கு பார்லி, ஒரு உழக்கு அவல், ரெண்டையும் க்ளீன் பண்ணி தனித்தனியாக 1 hour ஊற வச்சுருக்கேன். இப்போது அந்த பார்லியும் இதில் போட்டுடலாம். மிக்ஸி கப்பில் அவளையும் ஒன்றா சேர்த்து போட்டுடலாம். இதுக்கு உளுந்து, அரிசி, பாசிப்பருப்பு எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் புளிப்பான தயிர், ரொம்ப புளிப்பான தயிர் இல்லை, கொஞ்சம் புளிப்பான தயிர் இருந்தால் போதும். இப்போது இந்த அவளையும் அங்கே சேர்த்து இட்லி பண்ணலாம். சூப்பராக இருக்கும். எண்ணெய் இல்லாமல், அரிசியும் உளுந்தும் இல்லாமல் இட்லி பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் இதில் ஊற போட்டதை அதில் போட்டுட்டு அரைச்சிட்டு அவளும் பார்லி இதில் போட்டாச்சு. அதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். இது நல்ல கெட்டி புளிச்ச மோர். ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, சப்புன்னு இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் இட்லி நல்லா இருக்கும், டேஸ்ட் இருக்கும். அதுக்காக கெட்டி மோர் வச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு அரிசி வந்துட்டு அரைச்சாச்சு. பாருங்க, நல்லா இந்த பதத்தில் தான் இருக்கணும். கொஞ்சம் வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயே உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் மாத்திரையான நான் இந்த அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு இதோட கம்மியாக வேணும்னா கூட்டி, கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கலாம், கூட வேணாலும் கூட்டிக்கலாம். ஆனால் 1 டம்ளர் பார்லி, 1 டம்ளர் அவல், அதுதான் கணக்கு. இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி இருக்கும். மாவு அப்போ செட் ஆகும். உடனே அரைச்சி உடனே வாக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி பண்ணலாம். அதுக்கு ப்ளீட்டில் வந்து எண்ணெய் விட்டு தடவிக்கலாம். இது சின்ன சின்ன கிண்ணத்தில் விட்டு கூட இந்த இட்லி பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அவளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். மாவு பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிஞ்சாச்சு நம்ம அரைச்சி. அதனால அதை இட்லி விடுறேன். இட்லி ஆறதுக்குள்ள பக்கத்து அடுப்பில் சைடு டிஷ் பண்ணி தொட்டுக்கிறதுக்கு பருப்பு இல்லாத சாம்பார் பண்ணிடலாம். சின்ன டம்ளரில் விட்டு வைக்கலாம், சின்ன கிண்ணங்களில் விட்டு வச்சுக்கலாம். அவளுக்கு விருப்பம் உள்ள ஷேப்பில் விட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது கிடையாது, எதுவுமே ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பார்லியை 2 விதத்துலேயும் குழந்தைகளுக்கு வேற வித மாதிரி கஞ்சி மாதிரி போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டா. இப்படி குடித்தா இட்லி சாப்பிடுவா. அதுக்கு நல்லா தொட்டுக்கிறதுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஆசையாக சாப்பிடுவா. இட்லி வேகட்டும். பருப்பு இல்லாத சாம்பார். இந்த எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு கடுகு, வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சாச்சு. வெங்காயம் கொஞ்சம், கேப்சிகம் பாதி, ஒரு 4-5 பீன்ஸ் நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு அது கூட கேப்சிகத்தையும் போட்டுடலாம். பீன்ஸ் வந்து நல்லா நைஸாக நறுக்கிக்கணும். நறுக்கி வச்சுருக்கேன், அதை நைஸாக போட்டுறேன். நைஸாக நறுக்கி பொடியாக, எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்க வேண்டியதான்.
இப்போ வதக்கி விடுவோம். நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயமும் கேப்சியம் பீன்ஸ் நல்லா வதங்கியாச்சு பாருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். அதில் நான் ஒரு 3 தக்காளி அடித்து வச்சுருக்கேன். சின்ன தக்காளினால 3 தக்காளி அடித்து வச்சுருக்கேன். அதை இதில் விட்டுறேன். இதுக்கு பருப்பு தேவையில்லை. பருப்பு இல்லாமல் உடனடி வைக்கிற திடீர் சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ தக்காளி அடித்து விட்டாச்சு. சாம்பார் பொடி அவளுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை போடுறேன். இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு இந்த மிக்சி கப்பை தக்காளி அடித்த மிக்சி கப்பை நல்லா அலம்பிட்டு மிக்ஸ் பண்ணி அதை அதில் விட வேண்டியதான். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கடலை மாவு விடுறதுக்கு பதிலாக உடச்ச கடலை பொரிகடலை மாவு திரிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் விட போகிறேன். இப்போ இது சேர்ந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பொரிகடலை மாவு தண்ணியில் கலந்து விடலாம். தட்டு போட்ட மாதிரினா நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா சாம்பார் பொடி போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சாச்சு. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் பொரிகடலை மாவு உடச்ச கடலை மாவு அது போடுறேன். இதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்தெடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு விடுவோம். கடலை மாவையோட இந்த பொரிகடலை மாவு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால தான் பொரிகடலை மாவு விடுறேன். அவளுக்கு விருப்பம் உள்ளதை பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டாக இருக்கும். கடலை மாவையோட பொரிகடலை மாவு சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்டாக விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணா வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆயாச்சு சாம்பார் ஆயாச்சு. பாருங்க 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். சாம்பார் ஆயாச்சு. சாம்பார் ரெடி. இட்லி ஆயிருக்கும் பார்ப்போம். இட்லி ஆடுறதுல சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. நல்லா வெந்தாச்சு. பயங்கர சாஃப்டா இருக்கு. உடனே எடுக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு தான் எடுக்கணும். அதை எடுத்து கீழே வைக்கிறேன். நான் ஆறட்டும். நல்லா ஆறட்டும். இப்போ இட்லி நல்லா ஆறியாச்சு. எடுக்கலாம். நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஊற போடாம கொள்ளாம உடனடி பண்ற பார்லி இட்லி. இது மேல சாம்பார் விட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயாச்சு. இந்த இட்லி ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையா நல்லா ஆற விடணும். அவல் இல்லையா, அவளும் பார்லின்னு வழுவழுப்பு தன்மை இருக்கும். ஆற விட்டு அதுக்கப்புறம் இட்லி எடுத்தேன்னா ரொம்ப அழகா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஒரு புளிச்ச தயிர், கட்டி தயிர் 2 கரண்டி விட்டேன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு இட்லி எடுக்கணும். அதுதான் இதில் உள்ளது, வேற ஒன்றும் கிடையாது. உடனடி சாம்பாரும் பருப்பு இல்லாத சாம்பாரும் உளுந்து அரிசி இல்லாத இட்லியும் ரெடி ஆயாச்சு. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லாருமே சாப்பிடலாம். பண்ணி பாருங்க. லைக் பண்ணாதவா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணாதவா ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் போடுங்கோ, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ. உங்கள் ஆதரவு எப்போவும் தேவை எனக்கு. நன்றி, வணக்கம்.